அஸ்ஸலாமு அலைக்கும். நியார் கிச்சன் தமிழ் சமையலில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம். இப்போ அந்த ஒரு சிக்கனை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு, ஜீரகம், உளுந்து, கடுகு, ஒரு பாதி தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம முதல்ல தக்காளி முதல்ல மல்லி இலையை போட்டுக்கோம் ஒரு தடவை. அடுத்தது புதினா, கருவேப்பில்லை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அவ்வளோவுக்கு அரைச்சி எடுத்து வந்துருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பித்தோம். கடுகு பற்ற வச்சாச்சு. ஆயில் ஊற்றுவோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு போடுவோம். கடுகு பொரியிட்டோம். கடுகு பொரியுது. உளுந்து போடுவோம். ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுங்க. பச்சை ஊற்றியாச்சு. அப்படியே கழுவி ஊற்றிடுவோம். இப்படி ஆகட்டும். மட்டும் நல்லா கழுவி ஊற்றி விட்டுருவோம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து மசாலா வாசலாம் போகட்டும். பார்ப்போம். இங்கே நல்லா கொதிக்குது. கொதிக்கிறது. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம உப்பு போடுவோம். ஒரு ஸ்பூன் உப்பு நல்லா கொதிக்கிட்டோம். கழிச்சு விடுவோம். ரெடியாகட்டும். பார்ப்போம். நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதிச்சோன்னா நம்ம சிக்கன் போடுவோம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம சிக்கனை போடுவோம். சிக்கனையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா ஒரு பாட்டு பரட்டி விட்ருவோம். சிக்கனையும் நல்லா ஒரு பாட்டு பரட்டிடுவோம். மசாலாலாம் ஒன்று சேர்க்குற மாதிரி நல்லா ஒரு பாட்டு பரட்டிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணுவோம். சிக்கன் எல்லாம் ஒரு நல்லா நல்லா கிண்டி வைப்போம். நல்லா கிண்டி விட்டு புழுக்கான்னு பார்த்துக்குவோம். உப்பு இல்லைன்னா நேரத்தில் போட்டுக்குவோம். புழுக்கான்னு பார்த்துக்குவோம். போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. எப்படியும் இன்னொரு 10 நிமிஷம் ஏற்கனவே 5 நிமிஷம் இப்போ இன்னொரு 10 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருந்தோம். நல்லா ஓரளவுக்கு தான் இருக்குது. அப்படி தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டோம். சுண்டுற வரையும் நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து சிக்கன் வரட்டும். அதோட நம்ம ஓப்பனில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிச்சோன்னு பார்ப்போம். நல்லா சுண்டி கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரொம்ப செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.